நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையிலே நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை சில மணி நேரங்கள் நாம் ஜெபிப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். மத்தியான அன்புக்கு பிரியமானவர்களே, இந்த மதியான வேளையிலே எல்லாரும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்திலே ஆண்டவர் நம்மளை ஒரு கூட்ட மக்களாக இணைத்து ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து ஜெபிப்பதற்காக நம்ம அங்கே வந்திருந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்கும்போது அநேக மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அநேகருக்காக ஜெபிக்கும்போது நம்மளுடைய காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். சரியா? நம்ம இப்போ ஜெபிப்பதற்காக இருக்கிறோம். முதலாவது ஒரு தொடக்க ஜெபத்தை பண்ணி கொண்டு தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடி ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த மதியான வேளையிலே உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன வேண்டுதலோடு உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறாப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும். தாங்குங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தில் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகனதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டி நின்றோம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம்,
ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். பிரியமானவர்களே, ஜபம் ஜபம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் என்று படிக்கிறோம் இல்லையா? ஜபம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருக்கும் ஜபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. பிரியமானவர்களே, எல்லா விதத்துக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு பதில் அளிக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் சரியா நம்ம இப்போது ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? நிறைய குறிப்புகள் இருக்கிறது. நமக்கு இப்போ இந்த நேரத்தில் நீங்களும் ரொம்ப பாரத்தோடு இருப்பீங்க. நான் இவ்வளோ நாள் கேட்டனே, கடந்த வருஷம் முழுசும் நான் கேட்டனே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறலையே, நான் கேட்டது எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்காதுங்க மேடம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு தெரியும் அந்த நேரம் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் எந்த விதத்துலேயும் சோர்ந்து போகாமல் விடாமல் நம்ம ஆண்டோடைய பாதத்தில் நம்ம வைப்போம். சரியா? இப்பொழுது நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோமா? உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, ஒரு வேளை நீங்கள் ஏதாவது மனபாரத்தோடு இருந்தீங்கன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. அல்லது நாங்கள் ஜெபிக்கும்போது நம்ம கூடவே சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க, ஆண்டவர் விடுதலை தருவார். சரியா? சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிப்போம். சரி, இந்த நாளிலும் முதலாவதாக நம்மளுடைய தேசத்தை நாம் பொறுப்பெடுத்து நம்ம ஜெபிப்போம். நம்மளுடைய தேசத்தின் நிலைமை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய தேசம் ஒரு நல்ல தேசம். ஆனால் இப்போது நம்ம தேசத்தின் நிலைமைகள் மிகவும் ஒரு மாதிரி மோசமாகி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. தேசத்தில் வாழ்வதே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இன்று நம்மளுடைய நிலைமைகள் போய்கொண்டே இருக்கிறது இல்லையா? நல்ல ஒரு தேசத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்திய தேசம் ஒரு பெரிய தேசம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசம். நம்ம ஜெபிப்போமா நம்ம தேசத்திற்காக? அன்புள்ள இயேசப்பா, மனமகிழ்ச்சியான இந்த மதியான வேளையிலே உடைய பாதத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசப்பா, இந்த மத்தியான வேளையிலே இந்த ஜெபத்திலே என்னோடு கூட தங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை டிவி மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ எந்த வழிகளிலாவது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் இணைந்து எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, எங்கள் தேசத்தை, எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கள். நீங்கள் விரும்பின ஒரு தேசம், நீங்கள் நேசித்த தேசம். நீங்கள் இந்த இந்திய தேசத்தை நீங்கள் நேசித்தது நிமித்தம்தான் உங்கள் அன்பான சீசனை எங்களுக்கு தந்தீங்க. எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவரே சுவிசேஷம் பரவும்படியாக எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் உதவி செய்தீங்க. அதிலும் இல்லாமல் ஒரு செழிப்பான தேசம், வளம் பொருந்திய ஒரு தேசத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயற்கைகள் நிறைய ஆண்டவரே, வளங்கள் நிறைந்த ஒரு நாடு எங்கள் இந்திய நாடு அப்பா. தேவைகள் எல்லாம் ஏராளம் தந்திருக்கிறீங்க. அதை முறையாக சரி செய்ய அதை ஆளுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும்ப்பா. எங்கள் இந்திய தேசத்திலே இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா யூனியன் பிரதேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வட இந்தியாவுக்காக, தென்னிந்தியாவுக்காக, ஒவ்வொரு இடங்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொரு மாநிலங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொரு இடங்களுக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசம் அழிந்து விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பிலே நின்று நாங்கள் இந்த ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், பிரைம் மினிஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறோம், அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தின் மக்களை சமாதானத்தோடு நடத்தி செல்ல கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு உதவியாக இருக்கிற அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் ஒவ்வொரு நல்ல ஒரு ஆலோசனையை ஆண்டவரே அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரை வழி நடத்துங்க. இந்த ஒவ்வொரு பிரதேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரதேசங்களையும் கர்த்தர் வழி நடத்துங்க. எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். தமிழ்நாட்டில் ஆளுகை செய்கிற முதலமைச்சருக்காக, மற்ற அமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யட்டும். ஒவ்வொரு துறையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நிதித்துறைக்காக ஜெபிக்கிறோம், கல்வித்துறைக்காக ஜெபிக்கிறோம், மருத்துவத்துறைக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் எங்கள் தமிழ்நாட்டிலே கர்த்தர் நல்ல வளங்களை தந்து வழி நடத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு துறைகளும் செழித்து வழங்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மக்களும், ஏழை எளிய மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தெருக்களுக்காக ஜெபிக்கிறோம். 30 மாவட்டங்களுக்காக 32 மாவட்டங்களை உடைய கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மாவட்டங்களை ஆட்சி செய்கிற ஆட்சியர்களை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆண்டவரே அரசாங்கம் கொடுக்கிற ஒவ்வொரு சலுகைகளும் எல்லா மக்களுக்கும் சென்று சேரத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறப்பா. ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பலன்கள் அவர்கள் கிடைக்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் அண்டை நாடுகளான கேரளாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துக்காகவும் ஆண்டவரே கர்நாடகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆந்திராவுக்காக ஜெபிக்கிறோம். தெலுங்கானாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை கர்த்தர் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த வருஷத்திலே 24 மே மாதம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்குது. அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் கொண்டு வரத்தக்கதாக நம்ம ஜெபிப்போம். அப்பா மறுபடியும் உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தை ஆட்சி செய்ய 5 வருடத்திற்கு ஆண்டவரே ஆட்சி செய்யக்கூடிய விதத்திலே தேர்தல் வருகிறதப்பா. பாராளுமன்ற தேர்தல் வருகிறது ஆண்டவரே. இந்திய தேசத்திற்கு ஆண்டவரே தலைவர்களை எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் இந்த தேர்தலை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த தேர்தலிலே சுவாமி எந்த விதமான தவறுகள் நடக்கக்கூடாது சுவாமி. ஒவ்வொன்றும் நேர்மையாக நடக்கணும். மக்கள் உண்மையோடு வாக்களிக்க வேண்டும். எந்த விதமான தீதான காரியங்கள் நடந்து விடாதபடிக்கு நேர்மையாக இந்த தேர்தல் நடந்து கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஆட்சி செய்ய பொறுப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. நேர்மையாக நடக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆளுகிறவர்கள் கல்விகளிலே கர்த்தர் கிரியை செய்யணும். ஆண்டவரே நேர்மையாக நடந்து நேர்மையாக இந்த ஆண்டவர் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே நியமிக்கப்பட்டவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பாராளுமன்ற தேர்தலில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்லே கர்த்தருடைய கிருபை மட்டும் வெளிப்படணும்ப்பா. மக்களுக்குள் போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரை சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. நல்லபடியாக நடைபெற என் தேவாதி தேவன் கிருபை செய்யுங்க. நீர் நியமித்தவர்கள் ஆட்சி அமைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த காரியத்தையும் உங்களுடைய பாதத்தை நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த எலெக்ஷன் நடக்கிறதையும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வைத்து விட்டோம். ஆண்டவர் இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தருக்கு சித்தமானவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். அதற்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? அடுத்ததாக அந்த தேசத்திலே நடைபெறுகிற ஆண்டவரே அநேக பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி நிறைய இருக்கிறாங்க. இந்த போதையினால் மதுபானம் போதை இதுக்கு அடிமையாகி இருக்கிறதுனால தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது.
போதை பழக்கங்கள் விடுபட சிறு பிள்ளைகளில் இருந்து வாலிபர்களில் இருந்து குடும்பத்தினர் அநேகர் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை நம்ம நினைத்து நம்ம ஜெபிப்போம். அப்பா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற இந்த பிள்ளைகளை நாங்கள் இப்போது நினைவு கூறுகிறோம். போதைப் பொருள் அதிகமாக தேசத்தில் உலாவி கொண்டு வருகிறது ஏசப்பா. சிறு பிள்ளைகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் முதல் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பத்தினர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஆண்டவரே அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள் சுவாமி. அப்படியா அந்த போதைப் பொருள் எங்கள் தேசத்திலிருந்து ஒழிய வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய பாதத்தில் இருக்கிறோம். இதே போன்று ஆண்டவரே தவறான விளையாட்டுக்கள் மூலம் ஆண்டவரே இந்த விளையாடி அதிலே தன்னுடைய பணங்களை எல்லாவற்றையும் இழந்து தற்கொலை செய்து கொள்கிற குடும்பங்கள் இருக்கிறதப்பா. ஆண்டவரே குடும்பத்திற்கு தெரியாமல் இந்த விளையாட்டுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அநேக படித்தவர்கள் கூட இந்த விளையாட்டுக்கு அடிமையாகி ஆண்டவரே கடைசியில் தன்னுடைய உயிரையே மாய்த்து விடுகிறார்கள் ஏசப்பா. இப்படிப்பட்ட நிலைமை எங்கள் தேசத்திலே விடுபடணும் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இந்த திருமணங்கள் செய்து கொள்ளுகிறார்கள், கலப்பு திருமணங்களை செய்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே. திருமணம் செய்த பிள்ளைகளை வாழ விடாமல் இந்த பெற்றோர்களே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே கொன்று போடுகிறதே பயங்கரமான நாங்கள் இப்போது செய்தித்தாள்களிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா. இப்படிப்பட்ட இன வெறி, மத வெறிகள் இந்த தேசத்திலிருந்து விடுபடணும் ஏசப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட வெறித்தனங்களை ஆண்டவரே தேசத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து ஆண்டவரே மக்கள் இணைந்து வாழ, சந்தோஷமாக வாழ, சமாதானமாக வாழ்க்கையை செய்யும் இந்த மத வெறியர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் திருந்தி வாழட்டும் அப்பா. அவர்கள் எல்லாம் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளட்டும் இயேசப்பா. தேசம் அழிந்து விடாதபடிக்கு மக்களை காத்து கொள்ளுங்கப்பா. இதே போன்று குடித்து வெறித்து குடியர்கள் அநேகம் ஆண்டவரே குடித்து வெறித்து குடும்பங்களிலே அடித்து துன்புறுத்தி எவ்வளோ பேர் ஆண்டவரே மனைவிகளை கொடுமைப்படுத்துகிறார்கள். கஷ்டமாக இருக்கிறதப்பா. பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த குடி வெறிகளினால் குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது இயேசப்பா. தேவனே நீங்கள் இறங்கி இந்த குடி வெறிகள், இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட, இந்த குடி வெறிகள் தேசத்திலே ஆண்டவரை அழிந்து போகத்தக்கதாக கர்த்தாவே கிருபை அநேக பெண்கள் விதவைகள் ஆகிக்கொண்டே வருகிறார்கள் ஏசப்பா. வேதனையாக இருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் விதவைகள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவரீர் விடுதலை தாரும். எங்கள் தேசத்திலே இந்த நிலைமை எல்லாம் மறக்கப்பட, ஒழியப்பட கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய கிருபை இல்லாமல் முடியாத ஆண்டவரே. நீர் ஒருவரே மெய்யான தேவன். நீர் மட்டும்தான் இதிலிருந்து இப்படிப்பட்ட இந்த கொடிய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வர முடியும். உம்மால் மட்டுமே முடியும் ஏசப்பா. நீங்கள் எங்கள் தேசத்திலே காணப்படுகின்ற இந்த தீதான காரியங்கள், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், குடிவெறிக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், விபச்சாரத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அநேக பெண்கள் விபச்சாரத்திற்கு அடிமையாகி ஆண்டவரை கணவர் குடித்து வெறித்து குடும்பத்தை கவனிக்கிறதில்லை. அவர்களிடம் கேட்டால் குடும்பத்தை நடத்துவதற்காக நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேதனையான காரியமாக இருக்குப்பா. இந்த நிலைமைகளெல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு மாறத்தக்கதாக, எங்கள் தேசம் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேசமாக இருக்கத்தக்கதாக என் தேவாதி தேவன் இறங்கும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. மெய்யான ஆண்டவரே ஒவ்வொரு மக்களை அறிந்து கொள்ளணப்பா. வீணாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த மக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் வழி நடத்துங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேரத்தில் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. குடும்பத்தின் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், ஒவ்வொரு விதத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அந்த குளிர்காலங்கள் அநேக முதியோர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஜுரம், காய்ச்சல், சளி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதுப்பா. இந்த நிலைமைகளிலிருந்து ஆண்டவரே முதியோர்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. பனிப்பொழிவு அதிகமாக இருந்து ஆண்டவரே கிளைமேட் எல்லாம் மாறுகிறதுனால் ஒவ்வொருவரும் வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். எங்கள் தேசத்தை கர்த்தர் பொறுப்படுத்து
ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து தாங்குங்கப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே நேபாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஹெவன் டிவி ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். சுவாமி ஆண்டவரே, நேபாள் மக்களுக்காக உம்முடைய பாதத்தை நாங்கள் வருகிறோம். நேபாளில் ஆண்டவரே அடிக்கடி அங்கே செல்லுகிற அந்த விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுப்பா. அந்த ஃப்ளைட் எல்லாம் போகும்போது ஆண்டவரே அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு ஆண்டவரே மரணங்களை நாங்கள் சந்திக்கிறார்கள். சுவாமி தேவன் விட்டுதலை கொடுங்கப்பா. அந்த நேபாளில் அடிக்கடி பூகம்பங்கள் வந்தும் ஆண்டவரே மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களப்பா. இப்படிப்பட்ட நிலைமை மாறத்தக்கதாக எல்லா மக்களும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தா நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். 3 கோடி மக்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி மூலமாக ஆண்டவரே சகோதரர் நடத்துகிற ஊழியத்தின் மூலம் 80 மிஷனரிகளை கர்த்தர் கொண்டு தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 330 பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தாங்கும். இந்த நாட்களிலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய கிறிஸ்துமஸ் பரிசுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தர் அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் அநேகர் கூட்டமாக வந்து உம்முடைய அன்பிற்கு நேராக ஓடிவர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி ஊழியர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதிலே இந்த டிவி ஊழியத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவர்கள் ஆண்டவரை தனிப்பட்ட தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த டிவி ஊழியத்திற்கு தேவையான எல்லா பொருளாதார வசதிகளை கர்த்தர் செய்தாங்க. அநேக சந்தாதாரர்களை கர்த்தர் இதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி தரும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். இந்த டிவி ஊழியத்திலே ஆண்டவரே பெண்களாகிய எங்களையும் இணைத்து ஆண்டவரே இதில் நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய செய்தியை தரும்படியாகவும் கர்த்தருக்கென்று 1/2 மணி நேரத்தை நாங்கள் செலவு பண்ணும்படியாக கர்த்தர் எங்களுக்கு அந்த சிலாக்கியத்திற்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக இந்த நேபாள் ஊழியம், இதை செய்து கொண்டிருக்கிற ஊழியம், இந்த ஹெவன் டிவி ஊழியம், அநேக சந்தாதாரர்கள் எல்லாம் கர்த்தர் இணைத்து தரும்படியாக இவற்றுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ள. அடுத்ததாக ஆண்டவரே, நாங்கள் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் இப்போது ஜெபிக்க வருகிறோம் சுவாமி. இந்த ஹெவன் டிவி ஊழியத்திற்கு என்று இதுவரையிலும் ஆண்டவரே கர்த்தர் இப்போது ஒரு இடத்தை காட்டி தந்திருக்கிறீரப்பா. அந்த இடத்திலே ஆண்டவரே பில்டிங் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஆண்டவரே இந்த நேற்றைய தினத்திலிருந்து ஆண்டவரே அந்த பில்டிங் கட்டுவதற்கான ஆண்டவரே அஸ்திவாரம் போடப்பட்டு அந்த வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது இயேசுவே. அந்த வேலையிலே ஆண்டவரே கர்த்தர் மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவன் ஆண்டவரே அந்த கட்டுமான பணி வேலைகளை செய்வதற்கு தேவரீர் உடைய கரத்திலே நாங்கள் அந்த காரியத்தை வைத்து தொடங்கி இருக்கிறோம் சுவாமி. ஜெபத்தின் மூலம் அந்த பில்டிங் கட்டப்படணும் சுவாமி. அந்த நெகேமியா எப்படியாக நின்று ஆண்டவரே கட்டி எடுத்து எழுப்பினாரோ ஆண்டவரே அதே போன்ற ஆண்டவரே இந்த காரியங்கள் இந்த எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த பணிக்காக ஆண்டவர் அநேக மக்களை அதில் கொண்டு இணைத்தருளுங்க. அநேகர் தானாக முன்வந்து அந்த பணிக்காக ஆண்டவரை ஜெபிக்க, உழைக்க, கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. அநேக தேவைகள் அந்த பணிக்காக இருக்கிறது ஆண்டவரே. அநேக தேவைகள் கல், மணல், செங்கல் ஆண்டவரே, சிமெண்ட் ஆண்டவரே, மரச்சாமான்கள், ஜன்னல்கள், கதவுகள், இப்படிப்பட்ட அநேக தேவைகள் அந்த கட்டுமான பணிக்கான தேவைகள் அநேகம் இருக்கிறதா இயேசப்பா. நீங்கள் இந்த காரியத்திலே பொறுப்படுத்தி செயல்படுங்கப்பா. நாங்கள் உம்மை நம்பி அந்த காரியத்திலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம்ப்பா. இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே இணைந்து செயல்பட ஆண்டவர் கிருபை செய்யணும் சுவாமி. இதை இப்போது தொடங்கி இருக்கிறோம் சுவாமி. இதை ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய கிருபை கூட இருந்து தாங்கணும். ஒவ்வொரு நாளும் வேலையாட்கள் சரியாக வர, வேலைகளை செய்ய, அதற்குள்ள பொருளாதார தேவைகளெல்லாம் ஆண்டவரே நீங்கள்
நீங்கள் சந்தித்து மக்களுடைய உள்ளங்களிலே கர்த்தர் பேசி அந்த காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஏற்ற வேளையிலே இந்த பில்டிங் சரிவர கட்டப்பட்டு சரியான நேரத்திலே அந்த பில்டிங் முடிக்கப்படத்தக்கதாக என் தேவாதி தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. தேவரீர் இந்த காரியத்திலே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இந்த காரியத்தை பொறுப்படுத்தி செய்ய அந்த சகோதரனோடு கூட இருந்து கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. நல்ல ஞானத்தை கொடுத்து எப்படி செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தர் அழகாக ஆண்டவரை வரையறுத்து அந்த சகோதரனுக்கு ஆலோசனை கர்த்தர் கூட இருந்து அவரோடு இணைந்து செயல்படுகிற 7 குழுக்களையும் உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அவரோடு இணைந்து செயல்பட ஆண்டவரை நல்ல ஆலோசனைகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இது எங்களுடைய முயற்சியினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் இந்த காரியத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இப்படியாக இந்த காரியங்களை எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சுவாமி, இந்த மத்தியான நேரத்திலே ஆண்டவரே இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி அமர்ந்திருந்து தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். தேவையோடு இருக்கிறவர்கள், குடும்பத்தின் தேவைகளோடு இருக்கிறவர்கள், வேலைக்காக காத்திருப்பவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்காக, இப்படியாக என்னென்ன தேவைகளோடு ஒவ்வொரு மக்களும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ. இன்னும் ஒரு சிலர் ஆண்டவரே கடன் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய என்ன தேவைகளை நினைத்து இந்த நேரத்தில் உன் பாதத்தில் வைக்கிறார்களோ அவர்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் அவர்களுக்கு செய்து நிறைவேற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உடைய பாதத்தில் அந்த ஜெப குறிப்புகளை எல்லாம் வைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. நாங்கள் இப்போது ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் ஆமேன் என்றும் பதில் தர போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ள, வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்திடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது